அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா லக்கி லாட்டரி டிப்ஸ் 3 PM 3 மணி கேரளா லாட்டரி ரிசல்ட்டுக்கான ஏபிசி கெஸிங் தான் நான் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கேன். இன்னைய டேட்டு பார்த்தீங்கன்னா 22/5/2024. இன்னைக்கான ஏபிசி கெஸிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிவ்யூ, போன ரிசல்ட் என்னன்னு நம்ம என்ன போர்டுக்குள்ளே கொடுத்துருந்தோன்னு பார்ப்போம். முந்தைய ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 486 319 தான் ரிசல்ட்டு. நம்ம போர்டுக்குள்ளே என்ன கொடுத்துருந்தோம்னு பார்த்தீங்கன்னா எப்போதும் போல் ஆல் போர்டில் 3 கொடுத்துருந்தோம். ஆல் போர்டில் 3 பாஸ் பண்ணியிருந்தது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 1 3 கொடுத்துருந்தோம். புரியுதுங்களா? ஏ போர்டில் 1 3 கொடுத்துருந்தோம். பெரும்பாலான எண்களை பார்த்தீங்கன்னா 3 தான் நான் சூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா அதனால தான் 3 நான் ஆல் போர்டில் கொடுத்துருந்தேன். இதை கெஸ் பண்ணியிருந்தாலே ஏ போர்டில் 3 பாஸ் பண்ணுன்ற நம்பிக்கை உங்களுக்கு வந்திருக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒருவேளை போர்ட்ஸுங்க மாறினா ஒருவேளை இந்த மாதிரி மாறலாம்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 1 பி போர்டுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அந்த அடிப்படையில் பி போர்டுக்குள்ளே போயிருந்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா போர்டுக்குள்ளே 9 வருவதற்கும் வாய்ப்பு இருக்குன்ற அடிப்படையில் உங்களுக்கு 9 கொடுத்தேன். இதுதான் நம்ம கெஸ் பண்ண வேண்டியது ஒன்று. நான் பார்த்தீங்கன்னா ஒரு சில நம்பர்கள் வந்து போர்டுக்குள்ளே வரலான்ட்டு ஒரு கெஸ் பண்ணேன். அந்த அடிப்படையில் நான் கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர்லாம் இடம் பெற்றிருக்கு. அந்த அடிப்படையிலையும் நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா எப்பயுமே தொடர்ந்து வரக்கூடிய எண்களை தவிர்த்துட்டு புதுசாக ஒரு எண்ணை ஒரு இடத்துக்கு எடுக்கலாம். அந்த அடிப்படையில் இந்த மாதிரி எண்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு போர்டில் இல்லாத நம்பரை இந்த பார்த்தீங்கன்னா 9 கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 கொடுத்துருந்தேன். இந்த மாதிரி கொடுத்துருந்தேன். அந்த அடிப்படையில் பார்த்திருந்தாலே நீங்கள் ஒரு நல்லா வின் பண்ணியிருக்க முடியும். கொஞ்சம் லைட்டாக நம்மள்த கொடுக்குறத யோசிங்க, எப்படியெல்லாம் எடுக்கிறேன்னு பாருங்கள். ஏன் 9 புதுசாக இந்த 5 ஏன் எடுத்தேன்னு நீங்கள் யோசிச்சிருந்தீங்க. ஒரு சரியான போர்டுக்குள்ளே உங்கள் சஜஷன் படி ஒரு சரியான எண்ணாக வந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு ஆலோசனையாக பாருங்கள். சரி, வாங்க நெக்ஸ்ட் ரிசல்ட்டுக்கு போவோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம போர்டுக்குள்ளே மொதல் நம்பரை என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 8 தான் ஏ போர்டில் நான் கொடுக்குறேன். ஏன் 8 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 538068 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 8 பார்க்குறோம். பாருங்கள், 5 இருக்குது, இது பார்த்தீங்கன்னா தெரியும். 5 இருக்குது, 3 இருக்குது, 8 இருக்குது. 538 அப்போ 538. இங்கே பார்த்தீங்கன்னா 068 அப்போ இந்த அடிப்படையில் 8 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுக்குற மொதல் நம்பர் பார்த்தீங்கன்னா 8. அதனால தான் நான் 8 சூஸ் பண்ணியிருக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 8 தாண்டி வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 535 புரியுதுங்களா? 535 இங்கே பாருங்கள் 4535 அப்போது 4535 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 065 இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். 065 அப்போ 065 அடிப்படையில் 5 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். இந்த அடிப்படையில் 8 5 நான் ஏ போர்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் என்ன வரலன்னு பார்த்தீங்கன்னா பி போர்டில் முதல் நம்பராக நான் என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 5 தான் நான் எடுக்கிறேன். ஏன் இந்த 5 எடுக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 715 இங்கே பார்த்தீங்கன்னா 715835 புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 835835 அப்போ பார்த்தீங்கன்னா 715 அப்போ இந்த அடிப்படையில் 5 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 715 அப்போது 495 அப்போ 495 என்ற அடிப்படையிலையும் 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. 715835 என்ற அடிப்படையில் 5 பி போர்டுக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் 5 எடுக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டுக்குள்ளே வேறு என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா 2 தான் வருமானு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா 712 புரியுதுங்களா? 712 இங்கே பாருங்கள் 8 இருக்குது, 3 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 832. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 712 அப்போ 712ன்ற அடிப்படையில் 2 வருமானு நான் எதிர்பார்க்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் 7 இங்கே இருக்குது, 1 இருக்குது, 2 இருக்குது. அப்போ 712 புரியுதுங்களா? 32 7172 அப்படின்ற அடிப்படையில் 2 வருமானு எதிர்பார்க்குறேன். இந்த மாதிரி அடிப்படையில் பார்த்தீங்கன்னா 2 வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 31 இருக்குது, 312 வருமானு எதிர்பார்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 312 அப்போ 312 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம 2 எதிர்பார்க்க வேண்டியது தான் பி போர்டுக்குள்ளே. இந்த மாதிரி சஜஷனில் தான் நம்ம
பி போர்டில் 2 எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சி போர்டுக்குள்ளே என்ன வரலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 9 இருக்குது, இங்கே 5 1 இருக்குது. அப்போது இங்கே பார்த்தீங்கன்னா 4 9 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். புரியுதுங்களா? 4 9 8 வருமானு நான் எதிர்பார்க்குறேன். அந்த அடிப்படையில் 8 எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 5 1 இருக்குது. அப்போ 5 1 8 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. அந்த அடிப்படையில் நம்ம பார்த்துக்கணும். சார்ட்டை பொறுத்தவரையிலும் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 4 9 8. அப்போ 4 9 8 இங்கே பார்த்தீங்கன்னா 4 9 8. புரியுதுங்களா? 4 9 8. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 1 இருக்குது, 1 9 8. இங்கே பார்த்தீங்கன்னா 1 9 8. 4 9 8 1 9 8. அப்போ 1 9 8 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அந்த அடிப்படையில் நம்ம சி போர்டில் 8 ஒரு ஆப்ஷனாக எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 8 தாண்டி வேறு என்னாவது வருமானு பார்த்தீங்கன்னா 6 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஏன்னு பார்த்தீங்கன்னா 4 9 6. புரியுதுங்களா? 4 9 6. அந்த அடிப்படையில் 6 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 4 இருக்குது, 9 இருக்குது, 6 இருக்குது. 4 9 6. 4 9 6. அப்போது வேறு எப்படின்னா 5 1 இருக்குது. அப்போ 5 1 6 வருமானது என்னுடைய எதிர்பார்ப்பு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 1 6. அப்போ 5 1 6ன்ற அடிப்படையிலும் 6 வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரி அடிப்படையில் தான் நம்ம நம்பர் எடுக்கிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த்லி சார்ட்டு, இது முந்தின மந்த்லி சார்ட்டு. இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா எப்படி சொல்ல வரோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே 5 3 இருக்குது, இங்கே 0 6 இருக்குது. அப்போ 0 6 8 ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 0 6 8 0 6 8 தெரியுதுங்களா? 0 6 8. அப்போ 0 6 8ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையிலும் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 5 3 8. அப்போ 5 3 8ன்ற ஆப்ஷன் இருக்குது. 5 3 8 வருவதற்கான வாய்ப்பும் உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 இருக்குது. பி போர்டில் 5 இருக்குது, ஏ போர்டிலும் 5 இருக்குது. பி போர்டில் 5 3 5ன்ற ஆப்ஷன் இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம 5 3 5 வருவதற்கான வாய்ப்பு உண்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 5 கொடுத்துருக்கேன். பி போர்டில் 7 1 5 இருக்கான்னு பார்க்கணும். 7 1 5 இருக்குது. புரியுதுங்களா? 7 1 5 இருக்குது. 5 1 5 இருக்குது. அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா 8 3 5 சாரி 8 3 5 8 3 5 இருக்கான்னு பார்க்கணும். அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். 8 3 5 இங்கே பார்த்தீங்கன்னா 8 3 5 இருக்குது. அந்த அடிப்படையிலும் பார்க்கணும். 8 3 5. அப்போது 8 3 5 ஆப்ஷன் இருக்குது. இந்த மாதிரி இந்த சார்ட்டுங்கள் அடிப்படையும் வச்சு தான் செக் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு நம்பர் கொடுக்குறேன். இந்த மாதிரி செக் பண்ணிங்கனாலே தெரியும் இந்த ஆப்ஷன்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஒருவேளை இதெல்லாம் ஏன் கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க, இல்லை இதை தாண்டி வேறு ஏதாவது புது எண்கள் இருக்கான்னு செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வேறு ஒரு நல்ல எண் கூட கிடைக்கலாம். ஒருவேளை இதை தாண்டி ஒரு நல்ல எண் இருந்தால் நிச்சயமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த மாதிரி சார்ட்டை முதல்ல செக் பண்ண கற்றுக்குங்க. பாருங்கள், நம்ம கொடுக்குறத செக் பண்ணி பாருங்கள். செக் பண்ணி பார்த்துட்டு பிறகு ரிசல்ட்டுக்குள்ளே போங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் ஆல் போர்டு என்னென்னு பார்த்துருவோம். இதுதான் நம்மளுடைய ஏபிசி கெஸ்ஸிங். இது பார்த்தீங்கன்னா 3 டிஜிட் கெஸ்ஸிங். ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா நான் இன்றைக்கி என்ன கொடுக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 8 அல்லது 5 இந்த 2 நம்பர் தான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 580 520 0 வருவதற்கு ஒரு சிறிய வாய்ப்பு உண்டு சி போர்டை பொறுத்தவரையிலையும். அந்த அடிப்படையில் போர்டுக்குள்ளே 0 வருமானு ஒரு நிமிஷம் செக் பண்ணிக்க. ஏன் கொடுக்குறேன்னு செக் பண்ணி பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 3 நம்பர் 3 டிஜிட் கொடுத்துருக்கேன். 858 528 856 இதுதான் நம்மளுடைய 3 டிஜிட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏபிசி கெஸ்ஸிங். இதுதான் நம்மளுடைய கெஸ்ஸிங். நம்மளுக்கு இன்னும் வியூஸ் அதிகமாக போகணும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா ஏற்கனவே வந்த வியூஸும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் உங்களுக்கு நான் ஒரு நல்ல நம்பர் எடுத்து கொடுத்து தான் இருக்கேன், இனிமேலும் கொடுக்க போகிறேன். அந்த அடிப்படையில் எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச வரை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.